ஹாய் கைஸ். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அது சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைக் எக்ஸாமில் அவங்க போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள், ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ கரெக்டாக செட் ஆகும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்துட்டு 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் காலத்தில் போய் நம்ம 10,000 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் 25,000. ஸோ இங்கே வந்துட்டு லோன் அது என்ன லோன்னு பாருங்கள், ஃபுல் பெரிய லோன் அது 25,000. ஸோ அதை வந்துட்டு இங்கே எடுத்துக்கலாம். கேபிட்டல் 50,000. ஸோ இந்த கேபிட்டல் வந்து இங்கே வந்துட்டு 50,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஏர்னிங்ஸ் 30,000. ஸோ இது வந்துட்டு ரீட்டைன் ஏர்னிங்ஸ் 30,000 ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் 15,000. ஸோ அந்த 15,000 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 15,000 போட்டாச்சு. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் 35,000. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இங்கே 35,000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000. இன்வென்ட்ரி இங்கே 20,000 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து டிக் போட்டுக்கலாம். பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஃபர்னிச்சர் 15,000. ஸோ 50,000 அக்யூரேட் டிப்ரிசியேஷன் ஒரு 10,000. மொத்தமாக மைனஸ் பண்ணிங்கன்னா 65 - 10 55,000. ஓகேங்களா? முதல்ல வந்து அசட்ஸை பேலன்ஸ் பண்ணிடலாம். 10 + 35 45 55 65 65,000. இங்கே ஒரு 55,000. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 1,20,000. ஸோ இப்போ வந்துட்டு இது லயபிலிட்டிஸ் வந்துடலாம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. கேபிட்டல் அண்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 + 80 30,000. 80,000. அதுக்கப்புறம் லோன்ஸ் வந்து 25,000. ஸோ 80 + 25 எவ்வளோ? 9 10 105. 105 + 15 120. ஸோ இதில் 1,20,000. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி மேட்ச் ஆகணும். டோட்டல் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். இது டோட்டல் அசட்ஸு, இது டோட்டல் லயபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். ஸோ இதுதான் இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோவோட சேர்த்து அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னலைஸ் த டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஜேர்னல் என்ட்ரியில் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைக் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இது நீங்கள் கற்றுக்கிட்டா இன்னும் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரூவ் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஜேர்னலைஸ் த டிரான்சாக்ஷன். மொத்தமாக 5 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ₹10 lakhs. Purchased machinery account with cash 30,000. Cash received from customers 1 lakh. Inventory purchased with cash 50,000. Furniture purchased with loan 30,000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அது கேஷு ஏஆர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். மீதியெல்லாம் நம்ம வந்துட்டு அங்கங்கே ஃபில் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மிஷினரி அக்கௌண்ட் வித் 30,000. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மிஷினரி 30,000 போட்டுடலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் வித் கேஷ் 50,000. ஸோ 50,000க்கு இன்வென்ட்ரி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வென்ட்ரி போட்டுட்டோம், ஃபர்னிச்சர் போட்டுட்டோம். இப்போ பர்ச்சேஸ்டு மிஷினரி வித் கேஷ் 30,000. ஸோ அது போட்டுட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் ஒரு 30,000. ஸோ இதுவும் 30,000. ஸோ உங்களோட டோட்டல் ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்துட்டு 60,000. உங்களோட கரண்ட் அசட்ஸ் இது ஒரு 50,000 ப்ளஸ் உங்களுக்கு ஏஆர் இருக்குது, கேஷ் இருக்குது. ஸோ ஓகே, அது போயிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் வந்து 10 lakhs. கேபிட்டல் வந்து ஒரு கிரெடிட் அமௌண்ட். கேபிட்டலில் 10 lakhs நம்ம இங்கே போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் 1 lakh. இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? கேஷ் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ கேஷ் ரிசீவ் ஆனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளை நீங்கள் கிரெடிட் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இட் இஸ் அ டெபிட் அக்கௌண்ட். இட் இஸ் அ அசட் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெபிட் பண்ணுவோம். ஆனால் எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட அக்கௌண்ட் வந்து நமக்கு நல்லிஃபை ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? -1 lakh. ஓகேங்களா? -1 lakh. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு வித் லோன் சொல்கிறாங்க, கேஷ் இல்லை. ஸோ லோன் வந்துட்டு 30,000. ஓகேங்களா? இப்போது நம்ம எல்லாம் போட்டுட்டோம் எக்ஸப்ட் கேஷ் அக்கௌண்ட் தவிர நம்ம வேறு எல்லாமே போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். இங்கே கேஷு ப்ளஸ் 10 lakhs. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அப்புறம் பர்ச்சேஸ் மிஷினரி வித் கேஷ். ஸோ மைனஸ் பண்ணுறோம். 10 lakh - 30,000
9,70,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9,70,000 போட்டிருப்பேன். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் திரும்பி ப்ளஸ் 1 lakh, அப்போ என்ன ஆகும் 10,70,000. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி பர்ச்சேஸ்டு வித் கேஷ், இது -50,000. 10,70,000 மைனஸ் 50 எவ்வளோ 10,20,000. ஓகேங்களா. அப்புறம் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு வித் லோன், அது வந்து கேஷ் இங்கே இன்வால்வே ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே வேணாம், நீங்கள் கேஷ் அக்கௌண்ட் இட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக என்ன கிடைக்குது 10,20,000. ஸோ இந்த 10,20,000 இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது முதல்ல பேலன்ஸ் ஷீட், முதல்ல வந்துட்டு அசட்ஸ் பார்த்துலாம், அதுக்கப்புறம் லயபிலிட்டிஸ் பார்த்துலாம். ஸோ அசட்ஸை மட்டும் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். 10,20,000 மைனஸ் 1 lakh எவ்வளோ 9,20,000. அதுக்கப்புறம் இது போட்டுட்டோம், இது போட்டுட்டோம். ஸோ 9,20,000 ப்ளஸ் 60,000 9,80,000. 9,80,000 ஒரு 50,000, 10 lakh 10,30,000. ஓகே. இப்போது டோட்டல் அசட்ஸ் வந்துட்டு 10 lakhs. இப்போது இங்கே வந்துடலாம். லாங் டேர்ம் லோன்ஸ் ஒரு 30,000, கேபிட்டல் ஒரு 10 lakhs. 10 lakhs ப்ளஸ் 30,000 ஆஃப்கோர்ஸ் 10,30,000. ஸோ இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்ஸ் 10 lakh, டோட்டல் லயபிலிட்டிஸ் 10,30,000. ஸோ 10,30,000 10,30,000 உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ எல்லா பேலன்ஸ் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களோட கொஸ்டினை திரும்பி படிச்சுட்டு அதுக்கேற்ற என்ட்ரிஸை முதல்ல வந்துட்டு ஜேர்னல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுவீங்கன்னா இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க, இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணுற இடத்துல. ஸோ அதுக்காக வந்து லெட்ஜர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், லைக் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து லைக் ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.